அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒயிட் மட்டன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் நல்ல பிரியாணி உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக, சுக்கா நல்லா காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குது. மட்டனை கழுவிட்டு நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கணும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 வெள்ளைப்பூடு பல், சின்னதாக இஞ்சி துண்டு 1, 5-6 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 2 பட்டை, 1 பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோங்க. இது நான் 1/2 கிலோ கறிக்கு உள்ள மசாலா சொல்கிறேன். இப்போ அரைஞ்சிருச்சு. இப்போ மட்டனில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பெதறி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ சிக்கனுக்கு நம்ம மசாலா அரைக்கணும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குது. 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4-5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சாச்சு. இப்போ சிக்கனில் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பும் போட்டு பெதறி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ மட்டன் நல்லா ஊறிடுச்சு. நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறோம். குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ அரிசியும் ஊற வச்சுக்கிறேன்னு. பாஸ்மதி ரைஸில் 4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதை கழுவிட்டு இதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு. சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 10-15 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன்னு. வறுத்துட்டு பெரிய வெங்காயத்தில் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போட்டுக்கிறேன்னு. வெங்காயம் வதங்காவே ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, ரம்ப இலை, பச்சை மிளகாய் வதக்கிட்டு சின்னதாக ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப்பு தயிர், எல்லாத்தையும் நல்லா வதக்கிறேன்னு. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காய தக்காளி வதக்கினத்தில் மட்டனை மட்டும் அள்ளி போடணும். போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். சிம்பிளை வச்சுக்கிறேன்னு தீயை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பாதி மூடி தேங்காய் நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் நம்ம கறியை வச்ச தண்ணி இருக்குது, அதையும் ஊற்றிக்கிறேன்னு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிண்டு அளந்து ஊற்றிக்கிறேன்னு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. ஒரு கிண்டி விட்டு நம்ம தம் போட்டுறணும். கீழே தோசைக்கல்லை வச்சு தம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சூப்பராக வந்துருச்சு மட்டன் பிரியாணி. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ சுக்காவுக்கு தாளிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. ஒரு 5-6 வெள்ளைப்பூடு பல பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன்னு. பூடு பொரியவும் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கிறேன்னு. வெங்காயம் நல்லா வதங்கவும் கருவாயில் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இது சிம்பிளையே வச்சு வேக வைக்கணும் இந்த சுக்காவை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுக்கிறேன். கிளறிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு சுக்கா. அதை கிளறி விட்டுட்டு மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த சுக்கா. சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணி சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான்.
சூப்பராக இருக்குது இந்த மட்டன் பிரியாணி. இந்த சுக்காவும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.